டடான்! இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இன்னொரு ரெசிபி க்ரீம் ஆஃப் மஷ்ரூம் சூப். இந்த சூப்பை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ இல்லை நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களா இருந்தால் மேபி உங்கள் 2 மீல்ஸ் ஒரு 3 மீல்ஸில் ஒரு மீலை நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி அண்ட் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் இன் 15 or 20 minutes தான் தேவைப்படும் இதுக்காக. ஸோ உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ், ஒரு கடாய் எடுங்க, அதில் பட்டர் போடுங்க. அந்த பட்டர் மெல்ட் ஆன பிறகு பூண்டை நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதில் போடுங்க. அதை போட்டு நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் அதே இடத்துல இன்னும் வெங்காயமும் நல்லா பொடியாக நறுக்கி அதில் தூக்கி கொட்டுங்க. நல்லா வதக்குன்னு வதக்கி முடித்த பிறகு நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமையும் அதில் தூக்கி போடுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அது ஒரு மாதிரி கொஞ்சம் வதங்கி சுருங்கி வர ஸ்டேஜில் ஒரே ஒரு மைதா மாவு ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். ப்ளஸ் என்னடா இவ வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு மைதா மாவு யூஸ் பண்ணுறாலே நினைக்காதீங்க. ஜஸ்ட் 1 ஸ்பூன், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ மைதா மாவு போட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நல்லா கொதி வரும். அந்த கொதி வர ஸ்டேஜில் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. சில பேர் மொத்தமாக அரைப்பாங்க. நான் வந்து அந்த க்ரன்ச்சினஸ்க்காக கொஞ்சம் மஷ்ரூமை உள்ளே விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கணும். அரைக்கும் போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால மிக்ஸி எகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா அரைச்சி பேஸ்ட்டு கொண்டாந்து திருப்பி அதில் கலந்து நம்ம இப்போ வரைக்கும் உப்பே போடலை. ஸோ now it's time to add சால்ட் போடுங்க, பெப்பர் போடுங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த ஸ்டேஜ் நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் முடித்த பிறகு ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ கடைசியாக கசூரி மேத்தியை போட்டு சர்வ் பண்ணலாம். நான் இன்றைக்கி என் பையனுக்கு இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்து அவனை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் he said ரொம்ப நல்லா இருக்குது மம்மி.